பையன், எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அதோட விட்டுருந்தா பரவாயில்ல. அந்த வழியா நடந்து போறவங்க போய் சைக்கிளை தூக்கி அவரை தூக்கி, நீ வாத்தியாரா, சைக்கிள் ஓட்டவே தெரியல, இதெல்லாம் எப்படி சொல்லி கொடுக்க போறாங்க வேற ஏன் முன்னாடி சொல்லிட்டாங்க. அவருக்கு வெறி ஆயிடுச்சு. அன்னைக்கு வகுப்புக்கு வந்து பிச்சு எடுத்துட்டாரு. என்ன பார்க்கிற இடமெல்லாம் கை கூப்புவியா, வணக்கம் போடுறதுக்கு எங்க போடணும் தெரியும். ஐயா நீங்க தானேயா வணக்கம் போடுறீங்க. அப்படி அடி வாங்கியிருக்கேன். ஆனா இன்னைக்கு அவங்கள நினைக்க தோணுது. இந்த வாத்தியாரு ஏதோ ஒரு விஷயத்தை எனக்கு சொன்னார். நான் சொன்னதை அப்படியே செய்யணும்னு அவசியம் இல்லை. உனக்கும் கொஞ்சம் அறிவை பயன்படுத்தி ஒரு செயலை செய்ய வேண்டும் என்பதை அந்த நாளில் அவர் சொன்னாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு நீங்க அடிக்க வேண்டாம், அடிச்சு விடுவேன்னு சொன்னீங்கனாலே போயிடுவான். உடனே கூட்டு போய் குடும்பத்தையே கூட்டு வருவான். குடும்பம் வந்தா பரவாயில்ல, அதாவது அந்த ஃபேமிலியோட அது வரைக்கும் பேசாம இருந்திருப்பாங்க. உனக்கு எனக்கும் ஆகாதுன்னு சொன்ன அத்தனை பேர் சேர்ந்து வருவாங்க. என்ன நினைச்சிருக்கு கூப்பிட அந்த வாத்தியே, நீ எல்லாம் ஒரு வாத்தியாரா? இதுக்குன்னு இந்த மைக்கு கேமராவோட 2 பேர் வருவாங்க. அந்த ஆசிரியரை என்ன செய்யலாம், ஏன் அவரை இன்னும் கைது செய்யவில்லை? அவர் வாத்தியாரியா, அதனால தான் சொல்கிறோம் அவரை கைது செய்து போலீஸ் ஸ்டேஷனில் வைக்க வேண்டும். அனைத்து சேனலும், நியூஸ் சேனல் பூரா வாத்தியார் கைது, வாத்தியார் கைது. உண்மையிலே சொல்றேன், கொஞ்சம் கூட அதிகாரமே இல்லாம, கொஞ்சம் கூட கண்டிப்பு இல்லாம ஒரு புள்ள வளருமா? அப்பா அம்மா கண்டிக்கிறது இல்லை, ஆசிரியர் கண்டிக்க கூடாது, ஒருத்தருமே கண்டிக்கலைன்னா சமூகம் எப்படி சரியாக இருக்கும்? யோசிச்சு பாருங்க, என்ன நிலைமை இது? இந்த விஷயத்தை சமூகம் யோசிக்கணும். யாராவது ஒருத்தர் கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். அடிக்கணும்னு நான் சொல்லலை, அடிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் சரியில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் கண்டிக்கணும். ஒரு வார்த்தை, என்னடா அறிவு இல்லாம பேசுறேன்னு சொன்னா எழுதிறானே லெட்டரு, எனக்கு மன உளைச்சலை ஏற்பட்டு, உனக்கு மனசு இருக்கானே தெரியலையா? நூண்டு பையன், அவருக்கு இவர் மன உளைச்சலை ஏற்படுத்தினாரா? வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டு, எங்க மதுரையில் ஒரு ஸ்கூல்ல, நிஜமாவே மதுரையில் ஒரு ஸ்கூல்ல எங்க சிஸ்டர் ஒருத்தங்க வேலை பார்க்குறாங்க. அந்த பொண்ணு ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணே என்னால் முடியலைண்ணே, என்னம்மா ரொம்ப பயமா இருக்குண்ணே, +2 பயிலுக்கு நான் பாடம் நடத்துறேண்ணே. ஏம்மா என்ன கேட்க மாட்டேங்கிறானா? அது எனக்கு தெரிஞ்சது தானே, கேட்க மாட்டான்றது தெரிஞ்சது தானே, அதை விட பயங்கரமா இருக்குண்ணே. என்னம்மா? எனக்கு ஃபோன் வருதுண்ணே, ராத்திரி 10 மணிக்கு பிறகு ஒரு பையன் ஃபோன் பண்றான், மிஸ் நான் எங்க வீட்டு மொட்டை மாடியில் இருக்கேன். ஏன்டா 10 மணிக்கு ஏன்டா அங்கே போனேன்? எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு மிஸ், குதிக்கலாமான்னு தோணுது மிஸ். ஏன்டா அதை எனக்கு சொல்ற? நீங்க தான் மிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. இந்த பொண்ணு எனக்கு சொல்லுது, அண்ணே நான் என்னென்ன செய்வேன், அப்படி தவிர அவன் குதிச்சுட்டான்னு வைங்க, போலீஸ் வந்து போன் ரெக்கார்டு எடுக்கும். கடைசியா யாரு கூட பேசுனா என் கூட பேசு. நான் ஏதோ சொல்லி அதனாலதான் குதிச்சேன்னு தெரியும். அவன் என்கிட்ட சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்ச மிஸ் நீங்க தான் சொல்லியிருக்கான், அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகாது. அப்போ இவங்கிட்ட இருந்து போன் வந்தாலே பதறுதுங்க. என்னென்ன சொல்றாங்க சார், வகுப்பறையில 7th மேலேயே, அதுக்கு கீழேங்கிறாங்க எனக்கு தெரியல, 9th 10th பாடம் நடக்கும் போதே கோ எஜுகேஷன்ல, அரசு பள்ளிகள்ல பெரும்பாலும் கோ எஜுகேஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல இருக்கா, நீங்கள அதே லைன் தானா? இங்க இருந்துகிட்டு அங்க ஒரு பொண்ணை பார்த்து ஒரு செய்தி சொல்றான், அல்லது அங்க இருக்கிற பொண்ணு, இப்போ பசங்களை விட பொண்ணுக்கு தான் நிறைய செய்தி சொல்லுதுன்னு வேற சொல்றாங்க. உங்களுக்கு தான் அது தெரியும், நாங்கெல்லாம் அவுட் ஆஃப் டேட், எங்களுக்கு செய்தி சொல்ல ஆளே கிடையாது. அந்த பொண்ணுங்க ஒரு செய்தி சொல்லுது, இங்க இந்த அம்மா கெமிஸ்ட்ரி நடத்திக்கிட்டு இருக்கு, அங்க வேற ஒரு கெமிஸ்ட்ரி வேலை பார்க்குறாங்க. இப்போ இந்த இந்த டீச்சர் என்ன செய்யணும்? ஏய் என்ன 2 பேர் பேசுறீங்க அப்படின்னு கேட்கவும் முடியாது. கேட்டா வேற மாதிரி அதுக்கு ட்விஸ்ட் கொடுத்துறாங்க. உங்க எல்லாருக்கும் இந்த அகலாது அணுகாது தீக்காய்வார் போல இகழ்வேந்தர் சேர்ந்தோடுவார் சார் குரல் எல்லாம் சொன்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த அளவுக்கு படிச்சு மேலே வந்த பிறகு
நல்ல நல்ல குரல்களை மேடையில் சொல்றாங்க. சார் சொன்னார்ன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் திருக்குறளை சொல்லி ஒரு வரவேற்புரை வழங்குவது ரொம்ப பெருமை. நேற்று சாயந்தரம் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் சார். அங்கே 2 குறள் அவங்க சொன்னாங்க. எனக்கு கேட்ட உடனே இது குறள் இல்லைன்னு தெரிஞ்சது. இது இருக்காது, நான் வேணா காட்டுறேன். நான் அப்புறம் கேட்டேன், இது எங்க இருந்து எடுத்தீங்க? சாட் ஜிபிடி. திருவள்ளுவரவே கேட்டுட்டாங்க. அவர் எழுதினது 1330. இவங்க 2 புதுசா எழுதியிருக்காங்க. ஏற்கனவே அது நம்ம ஊர்ல எழுதி பெரிய பிரச்சனை வேற ஆயிடுச்சு. அதை பார்த்துருக்கீங்க, பெரிய இடத்துக்கே அது போயிடுச்சு. திருக்குறள் எதுவுமே தெரியாம திருக்குறள் எழுதி விட்டாங்க. அதனால திருக்குறளை முதல்ல திருக்குறளான்னு பார்க்கணும், அப்புறம் தான் அதை வெளியில சொல்லணும். ஆனா இந்த மேடையில நல்ல திருக்குறள், இந்த அகலாது அணுகாது தீக்காய்வார் போலன்றது அரசருக்கு பக்கத்துல இருக்கிறவங்க. இப்போ இந்த மாதிரி பெரிய பதவியில் இருக்கிறாங்கன்னு வைங்க, பெரிய அமைச்சர்கள் அது மேல இருக்கிறவங்க பழகும் போது ரொம்ப இங்கிட்ட போயிடக்கூடாது, ரொம்ப விலகிடக்கூடாது. அதுதான் உண்மை. அரசர்கள்ட்ட இருக்கிறவங்க அப்படிதான் இருக்கணும். ரொம்ப கிட்ட போனாலும் போட்டு கொடுக்குறதுக்கு 2 பேர் இருப்பாங்க, ஒழிக்கிறதுக்கு 4 பேர் இருப்பாங்க. ரொம்ப விலகி போனா அவருக்கே நம்மளை பிடிக்காம போகும். ஆமாங்க, இந்த மாதிரி உயர்ந்த பதவியில் இருக்கிறது உங்களை பார்த்தா பெரிய விஷயமா தெரியும். அதுல இருக்கிற கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். ரொம்ப சிரமம். இதை திருவள்ளுவர் ஒரு குறள்ல சொல்லிட்டாரு. இதை நீங்க ஆசிரியர்கள் செய்யணும். அதான் இருக்கு. ரொம்ப ஒரு பிள்ளைகிட்ட நெருங்கி போனாலும் அதுக்கு வேற ட்விஸ்ட் கொடுத்துருவாங்க. அது ஆண் ஆசிரியர்கள் இந்த 10th 11th 12th பிள்ளைகள்கிட்ட பழகும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அந்த வயசு பிள்ளைகளுக்கு யார் வேணாலும் ஹீரோவா தெரிவாங்க. இளம் ஆசிரியர்கள் இருக்கிறாங்கன்னு வைங்க, 40 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, அவன் போடுற ட்ரெஸ், அவன் பேசுற பேச்சு, அந்த ஒரு 15 வயசு 16 வயசு பொண்ணுகளுக்கு ஹீரோ மாதிரி தெரியும். அந்த பொண்ணை அவர்கிட்ட அதிகமா பேசணும்னு விரும்பும். அதுக்கு பெரிய காரணம் என்னன்னா, வீடுகளில் இருப்பவர்கள் யங்ஸ்டர்ஸை டீனேஜர்ஸை என்கேஜ் பண்றது இல்லை. நான் என்னோட மொபைல்ல இருக்கேன், எங்க வீட்டம்மா அவங்க மொபைல்ல இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளின் மன உணர்வு வேற எங்கேயோ இருக்கு. இன்னைக்கு இருக்கிற 4 வயசு பையன்கிட்ட உங்களால பேசி தப்பிக்க முடியாது. அவன் உங்களுக்கு மேல தெரிஞ்சு வச்சிருக்கான். அவனோட விருப்பம் ஒரு மொபைல் எடுத்து அவன் எது வேணாலும் பண்ணுவான். ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி அப்பாவை பே பண்ண சொல்றான். அப்பாவுக்கே ஆன்லைன்ல எப்படி ஆர்டர் பண்றதுன்னு தெரியாது, பே பண்ண மட்டும் தெரியும். என்ன வேற வழி கிடையாது. ஒருத்தன் டப்பாவோட நிற்கிறான். உங்க வீட்டுல இருந்தாங்க இல்லையே, நாங்க ஒண்ணுமே சொல்லி, உங்க நம்பர் என்ன? இந்த நம்பர், இந்த நம்பர்ல தாங்க வந்திருக்கேன். யாரா சொன்னோன்னு அதை தீர்க்கிறா குடும்பம். ஓ, அந்த அளவுக்கு ஐக்கியூ ஜாஸ்தியா இருக்கு இந்த பிள்ளைகள். இந்த பிள்ளைகளோட டீல் பண்ணும்போது பெற்றோருக்கு மேனேஜ் பண்ண முடியாது. அப்ப அந்த பிள்ளைகள் எங்கோ ஒன்றை தேடுகின்றன. தேடுகிற இடம் பள்ளியாக இருக்கிறது. அறிவு தேடலை தாண்டிய தேடல்களை பள்ளிகளில் தேடுகிறார்கள். நான் காவல்துறையில ஒருத்தர் பெரிய அதிகாரியோட சமீபத்தில் பேசும்போது அவர் சொன்னாரு, +2 எக்ஸாம் லாஸ்ட் எக்ஸாம் முடியும் போது எங்கள் காவல் நிலையங்கள் எல்லாம் சுறுசுறுப்பா இருக்கும். ஏன் அன்னைக்கு தான் ஓடி போறவங்க எண்ணிக்கை ஜாஸ்தி இருக்கு சார். உண்மை சார், இது ஐம் நாட் ஜோக்கிங். +2 பசங்க லாஸ்ட் எக்ஸாம் எழுதினோடனே நீ அங்க வா நான் இங்க வரேன்னு ஓடி போயிருந்தான். இவங்களை வகுப்புல வச்சு இவங்களுக்கு சென்டம் எடுக்க வச்சு 100% ரிசல்ட் காட்டணும். எத்தனை வகையான நெருக்கடி. முதல்ல ஆசிரியர்களுக்கு எத்தனை நெருக்கடி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். முதல்ல காலையில் 8:30 மணினா 8:30 மணிக்குள்ள வீட்டு வேலையா இருக்கிற பெண்கள் நிறைய இருக்குங்க. சமையல் பண்ணி அவருக்கு போட்டு பிள்ளைகளுக்கு போட்டு பஸ்ஸோ 2 வீலரோ பிடிச்சி 8:30னா 8:30க்குள்ள போகணும். இப்போ நீங்க போய் அதை ஆன் பண்ணணும், அது கையெழுத்து போடணும். கையெழுத்து போடுறது இருக்கா? சில சமயம் நம்ம நேரத்துக்குன்னா ஏஇஓ அந்த வழியா வந்திருப்பாரு. அவர் 8:25க்கு அப்படி நிற்பாரு. திருப்பி போமா, நீங்க டீச்சரா? ஆமா சார். டெய்லி இப்படித்தான் வர்றீங்களா? இல்லை சார். என்ன இல்லை, பார்த்தாலே தெரியுது. அது பயல்கிட்ட கேட்பா, இந்த மிஸ் டெய்லி லேட்டா வருதாடா? அவங்க ஆமான்றுவாங்க. அவங்களுக்கு பழி வாங்குறதுக்கு இதை விட்டா வேற வேலை. யார் யாருக்கு பயப்படுவீங்க? யார் யாருக்கு பயப்படுறது? ஏஇஓக்கு பயப்படணும், டிஇஓக்கு பயப்படணும், சிஇஓக்கு பயப்படணும். அப்புறம் கரஸ்பாண்டன்ட்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவருக்கு பயப்படணும். டைரக்டருக்கு நேரம் அவரே பாவம் போது அவருக்கு நீங்க பயப்படுறதுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா வேற ஆபீஸ்ல இருக்கிறாரு. உங்களுக்கு நேரடி கண்ட்ரோல் இவங்க தான். இன்னும் மிஞ்சி போனா டிரான்ஸ்ஃபருக்கு உதவி செய்வாங்க. அதுவும் கவுன்சிலிங்னு ஒன்று நடக்கும்.
எதுக்கு பயப்படுவீங்க? உள்ள வரும்போது அந்த நாளுக்குரிய பாடத்தை நீங்க ரெடி பண்ணிட்டு வரணும். எல்லா பள்ளிகளிலும் நிறைய ஆசிரியர்கள் இருக்க மாட்டாங்க. சில பள்ளிகளில் இன்னொரு வகுப்பை சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கும். இது தவிர எம்இஸ்ல நீங்க செய்யணும். இது தவிர அந்தந்த வகுப்புக்கு பாடம் நடத்தணும். எவன் வந்தான் எவன் வரல, இடை நின்றவர்கள் யார் யாருன்னு கணக்கு எடுக்கணும். ஏன் அவன் இடை நின்றான்னு பார்க்கணும். அவனை போய் கூட்டிட்டு வரணும். கூட்டிட்டு வரலன்னா உடனே கேட்டுருவாங்க ஏன் இவன் இடை நின்றான்னு. இத்தனை விஷயம் இருக்கு. வீட்டு வேலை பார்க்கணும், பள்ளிக்கூடத்து வேலை பார்க்கணும், பாடம் நடத்தணும். திடீர்னு பார்த்தா பஞ்சாயத்து வரும். அது கிராமத்துல வேலை பார்க்குற அந்த லேடிஸ் பேசுற பேச்சை நீங்க தாங்கணும். எல்லாம் பொம்பளையா புள்ள பத்தியா நீ? என் பிள்ளைய கை நீட்டி இருக்க, கையை முடிச்சு விடுவேன், எரிச்சு விடுவேன். இப்படி பேசும்போது சிரிச்சோமா, இல்லம்மா தெரியாம பண்ணிட்டேம்மா, நான் கையை இப்படி ஓங்குனேன், அந்நேரம் உங்க பையன் குறுக்கு போயிட்டாமா. ஏதாவது ஒரு பொய் சொல்லணும். இவங்களுக்கு ஏற்ற மாதிரி தலைமை ஆசிரியர் கேட்கணும். ஒருவேளை தலைமை ஆசிரியருக்கு நம்மளை பிடிக்கலன்னு வைங்க, அவரே ஒரு ஆளை செக் பண்ணி அனுப்பிடுவாரு. நம்ம அந்த ஊரை விட்டு மாற்றணும்னா இருக்குல்லங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு ஜாதிய அடுக்குகள். சில ஊர்களில் ஜாதி பிரச்சனை. இவர் என்ன ஜாதி, இது என்ன ஜாதி. நம்ம ஊரில் இருக்குங்க, இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. அது தெக்க நிறைய இருக்கு. கைகளில் கயிறு கட்டி பிள்ளைகள் வருகிறார்கள். இவர்களுக்கு பாடம் நடத்தணும். இவங்களை 600க்கு 600 வாங்க வைக்கணும். ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட், ஸ்கூல் ஃபர்ஸ்ட், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்க வைக்கணும். சாதாரண வேலைங்களா இது? சொல்லுங்க. இவ்வளவு செஞ்ச பிறகு சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது நின்றுக்கிட்டே வேற பாடம் நடத்தணும். உட்கார்ந்தா வந்துடுவாங்க, பயலுக்கு முதல்ல போயிடுவாங்க. உட்காந்து பாடம் நடத்தக்கூடாதுன்னு பல ஸ்கூல்ல இருக்கு. முடியலைனாலும் நின்று தான் பாடம் நடத்தணும். இப்போ புதுசா நானும் சார் இப்போ வரப்ப பேசிட்டு இருந்தோம். ஆசிரியர் தகுதி தேர்வு வேற வந்துருச்சு. இல்லாத ஆள்லாம் தகுதி வாங்கு, இல்லாட்டி போ பள்ளிக்கூடத்தை விட்டு வந்துருச்சு. சமூக நெருக்கடிகள் இத்தனைக்கும் மத்தியில சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது அவங்க வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாருன்றீங்க? சந்தோஷமா நீ போய் 1000 பிள்ளைகளுக்கு தினம் சந்திக்கிற, 40 பிள்ளைகளுக்கு நல்லது சொல்லித்தர, நீ கொஞ்சம் ஓய்வு எடு, நான் பார்த்துக்கிறேன். ஒரு வீட்டில் சொல்லியிருக்காங்களா என்ன அங்கிருந்து வந்து மகாராணி மாதிரி சாஞ்சிட்ட, காப்பி போட்டு தரக்கூடாது. இதெல்லாம் ஒரு ஆள். என்னைக்கு டீச்சரை கட்டணும்னா அன்னைக்கே என் தலையெழுத்து. என் நேரமும் போதனையா இருக்கு. வாயை திறந்தா என் நேரமும் போதிக்கிற. ஒரு விஷயம் நீ காதில் கேட்கறதே கிடையாது அப்படின்னு இருக்கா இல்லையா? என்னங்க எல்லா வீட்லையும் சந்தோஷம் இருக்குங்களா? இத்தனையும் தாண்டி ஏதோ ஒன்று உங்களை ஆசிரியராக இயக்குகிறது. அது என்ன? டீச்சராக இருப்பதில் இருக்கிற பேஷன். அதுதான் உங்களுக்கு பெருமை. டீச்சிங் வந்து மற்ற பணி மாதிரி இல்லைங்க. have to have some passion. அதில் ஒரு ஈடுபாடு இருக்கணும். நம்ம சொல்றதை யாரோ உட்காந்து கேட்குறாங்க, கேட்குறானோ இல்லையா, கேட்குற மாதிரியே உட்காந்துருக்கான். உலகத்தில் கொடுக்க கொடுக்க குறையாதது ஒன்னே ஒன்று தானே, ஞானம் மட்டும்தான். வேறு எதுவும் கொடுக்க குறைந்து போகும். படம் கொடுக்க குறைந்து போகும். ஞானமும் அன்பும் கொடுக்க கொடுக்க குறையாது. எத்தனை பேருக்கு நீங்க பாடம் நடத்தீங்க? எத்தனை பேருக்கு, எத்தனை தலைமுறைகளை பார்த்துருக்கீங்க? முடியாத நேரத்திலையும் பாடம் நடத்திருக்கீங்க. இது எல்லாத்தையும் விட ஆசிரியருக்கு நிறைய சொன்னார். துலாக்கோல் நடுவு நிலைமைன்ற சொல்லுக்கு ஆசிரியர் தான் உதாரணம். நான் படிக்கிறேன், எங்க அப்பாட்ட இன்னொரு பையனும் படிக்கிறான். நாங்க 2 பேரும் பரீட்சை எழுதுறோம். நான் சரியா எழுதல, அவன் சரியா எழுதியிருக்கிறானா. எங்க அப்பா திருத்தும் போது யாருக்கு ஃபர்ஸ்ட் மார்க் போடுவாரு? யாருக்கு ஃபர்ஸ்ட் மார்க் போடுவாரு? யாருன்னு பார்க்க மாட்டாரு, ஏன் மகன்னு பார்க்க மாட்டாரு. தன் மகனாகவே இருந்தாலும் தகுதி எதுவோ அதற்குத்தான் முதல் மதிப்பெண் என்று சொல்லுகிற நடுநிலைமை யாரிடம் இருக்கிறது என்றால் ஆசிரியர்கள். அதுதானே பெருமை, அதுதானே உயர்வு, அதுதானே சிறப்பு. மனுநீதி சோழன்னு சொல்றாங்களே, தன் மகனை தேர்காலில் இட்டவன். இந்த மனுநீதி சோழனுக்கு நிகரான நீதி வழங்குகிறவர்கள் ஆசிரியர்கள். 2 பேர் அடிச்சுட்டு வந்தானா, அடி வாங்கினவன் அல்லது அடிச்சவன் மகனாக இருந்தால் பசங்க படம்னு ஒரு படம் வந்தது, அது பார்த்தீங்கன்னா தெரியும். முதல்ல ஆசிரியர்களாக இருப்பவர்கள் நிறைய படிக்கணும்.
ஊவே சாமிநாத ஐயர் என் சரித்திரம்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். இங்க இருக்கிறவங்களை எத்தனை பேர் அந்த நூல் இருக்குன்னு தெரியும்? மொத்தம் ஒரு 10 பேர் 15 பேர். தயவு செய்து நீங்க வாங்கி வாசிங்க. ஆசிரியர் என்பவர் எவ்வளவு உயரத்துக்கு பாரு. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தான் ஊவேசாவுக்கு ஆசிரியர். ஊவேசா அவரை பத்தி எழுதும்போது அவர் பேரை கூட எழுத யோசிப்பார். ரொம்ப அருமையான ஒரு புத்தகம். அந்த காலத்து திண்ணை பள்ளி எப்படி இருந்ததுன்னு, அன்றைக்கு ஹோம்ஒர்க் எப்படி கொடுத்தாங்கன்னு இருக்கும். அதுல தினசரி ஒரு ஆங்கில நாளிதழ் அல்லது ஒரு தமிழ் நாளிதழ் வாங்கணும், வாசிக்கணும். 1000 வேலை இருந்தாலும் வாசிக்கணும். நீங்க இப்ப பாக்குற உலகம் இல்லை, இன்னொரு 5 வருஷம் கழிச்சு இருக்க போறது. உலகம் மாற போகிறது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கிறது உள்ள வந்தாச்சு. வெறுமன படிக்கிற வகுப்பறைகள் இருக்குமா என்பது சந்தேகம். இதுக்கு அடுத்து ஒண்ணு இருக்கு, ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், AGI. அதுக்கு அடுத்தது ஆர்டிபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ், ASI. அதுக்கப்புறம் குவாண்டம். அதெல்லாம் வருதுன்னா இப்போ ஒரு நொடியில செய்வது மாதிரி 10,000 மடங்கு வேகமாக இயங்குமா கம்ப்யூட்டர், கணினி. அந்த சூழலுக்கு நாம் எப்படி தயாராவது? அந்த தலைமுறைக்கு நீங்கள் எப்படி போதனை செய்வது? இதுதான் ரொம்ப முக்கியம். இது ரொம்ப முக்கியமானது. அப்போ அப்டேட்டடாக இருக்கிறோமா? டெட் வைக்கிறாங்களே கோச்சிக்காதீங்க. நான் சில ஆசிரியர்களை பார்த்து பதறி இருக்கிறேன். நான் ஒரு பள்ளிக்கு போயிருக்கிறேன். மேடையில் நான் உட்காந்துட்டேன். பள்ளியினுடைய ஆண்டு விழா. என் பக்கத்துல கரஸ்பாண்டன்ட் இருக்கிறாங்க. அதுக்கு இன்னொரு சீஃப் கெஸ்ட் வந்து மாவட்ட நீதிபதி, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். அவர் கொஞ்சம் பிந்தி வந்தார். அவர் வரும்போது என் பக்கத்துல இருக்கிற கரஸ்பாண்டன்ட்ட ஒரு டீச்சர் பேசுறாங்க. The chief guest has been arriving அப்படின்னா எனக்கு அப்படியே பதறி போச்சு. அவங்க வாசலுக்கு வந்திருக்கிறாங்க. The chief guest has arrived அப்படின்னு சொல்லியிருக்கணும். She is just coming னு சொல்லியிருக்கணும். The chief guest has been arriving னு present perfect continuous tenseல ஒரு மேடம் பேசுறாங்க. இவங்க கிட்ட இங்கிலீஷ் படிக்கிறவன் என்ன பாடுபடுவான்னு நான் பதறி போனேன். நான் சொல்றது ரொம்ப உண்மை சார். அவங்க யாருன்னு கேட்டேன். இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட். நாங்க இன்னும் பதறி போனேன். நான் சத்தியமா நான் சொல்றேன், அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு கரஸ்பாண்டன்ட்டையும் அவங்களெல்லாம் கூப்பிட்டு முதல்ல உங்க ஆசிரியர்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். நான் இனிமே நீங்க கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. பட் ஐ ஹேவ் டு டெல் them the truth. உண்மையான மொழியை சரியாக சொல்லி தராதவர்களால் தான் மொழி கீழே போகிறது. அது ஆங்கிலமாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும். உச்சரிப்பு சரியில்லை, மொழி புலமை இல்லை, வாசிப்பதே இல்லை. ஆசிரியர் என்பவர் கற்க மறந்தவர் அப்படின்னு ஒரு அவச்சொல் இருக்கிறது. இதற்கு நாம என்ன செய்யணும்? தினம் வாசிக்கணும். எத்தனை பேருக்கு மாடர்ன் லிட்ரேச்சர் தெரியும்? எத்தனை பேருக்கு பாட புத்தகத்தை தாண்டிய மற்ற இலக்கியங்கள் தெரியும்? எத்தனை பேர் தினசரி தினமலர் படிங்க, தமிழ் இந்து படிங்க. எத்தனை கட்டுரைகள் வருது தெரியுமா? வாசி பாருங்க. நேபாளல என்ன நடந்தது, நேற்று அமெரிக்கால என்ன நடந்தது, கிர்க் அப்படின்ற ஒரு ஆளை எங்க இருந்து சுட்டான், எந்த பல்கலைக்கழகத்தில் அது நடந்தது, இதெல்லாம் தெரியாம வகுப்புல போய் அதே பாடம் நடத்தினீங்கன்னா எப்படி பசங்க சந்தோஷமா இருப்பாங்க? ஏன்னா ஆசிரியர்களுக்கு என்ன இருக்கிறது? பெரும் பொறுப்பு இருக்கிறது. நீங்கள் நினைத்தால் உங்கள் கையில் இருக்கிற பிள்ளைகளை சிற்பமாகவும் ஆக்கலாம், படிக்கட்டாக உடைத்து போடலாம். So you have got a greater responsibility. அதற்காகத்தான் ஆசிரியர்கள் மீது சில விமர்சனங்களும் இருக்கா இல்லையா? நம்ம கஷ்டங்களை பேசணும். நம்ம என்ன செய்யணும்னா தினம் வாசிக்கணும், அப்டேட்டடா இருக்கணும், பாரபட்சம் இல்லாம இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும். இத்தனையும் இருக்கிறவர்கள் தான் நல்ல ஆசிரியர்கள். அப்படிப்பட்ட நல்ல ஆசிரியர்களை தெரிவு செய்து, இந்த கல்லூரி நிறுவனத்துக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கிறது என்னன்னா, அவங்களா அப்ளிகேஷன் வாங்கி பண்ணல, மாணவர்களே வந்து எங்க வாத்தியார் இவரு, அவர் நல்லவர், அவர்கிட்ட படிச்சதுனால தான் இந்த கல்லூரிக்கு நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி நீங்க வந்திருக்கிறீங்க. அதாவது டீச்சர்ஸ் தான் பயல்களை சூஸ் பண்ணுவாங்க.
ஆனா மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு மார்க் போட்டது இங்கதான். ரொம்ப பெரிய விஷயம். இந்த நிறுவனத்துக்கு எல்லார் சார்பிலும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன் சொல்றேன்னா, ஒன்ன மட்டும் சொல்லி நிறைய செய்யறேன், ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன். ஆசிரியர் என்பவர் ஒரு நாளும் தன் இடத்திலிருந்து மேலே வரப்போவதில்லை. இங்க யாரும் சொன்னாங்க, இருந்து வர்றவங்க அடுத்து ஐஏஎஸ் வருவாங்க, ஐபிஎஸ் வருவாங்க அப்படின்னு. என்னோட வாழ்க்கையில மட்டும் சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன். ஆசிரியர் எப்பவுமே பின்னாடி இருப்பவர். இவ்வளவு பெரிய நிறுவனங்களை இதெல்லாம் உருவாக்கி இந்த சேர்மனை பெற்றெடுத்த பெரியசாமி என்கிற அந்த ஐயா மேடைக்கே வராம கடைசி வருஷம் அவர் ஒரு விவசாயத்துல இருந்தவர். அவர் பிள்ளைங்களை எங்கேயோ ஒரு பள்ளிகள்ல படிக்க வச்சு இன்னைக்கு நியூ ஜெர்சியில போய் பிசினஸ் பண்ணி அவ்வளவு உயரங்களை தொட்டு இத்தனை கல்வி நிறுவனங்களை உருவாக்கின பிறகும் முன்னாடி வரணும்னு அவர் நினைக்கல. நாங்க கெஞ்சினோம், ஐயா கொஞ்சம் முன்னாடி வாங்கன்னு. அவர் வரல. அந்த மாதிரி இருக்கிறவர்கள் தான் ஆசிரியர். எவ்வளவு மேலே தன்னுடைய பிள்ளைகள் தன்னிடம் படித்தவர்கள் எல்லாரும் மேல வந்தாலும் அவங்க மட்டும் முன்னாடி வர மாட்டாங்க. இது ரொம்ப உண்மை. பார்த்துட்டான்னா அடுத்த நாள் அந்த பையன் உங்களை மதிக்க மாட்டாங்க. நான் உங்களுக்காக சொல்லல, நீங்க எல்லாம் பெருமைக்குரியவர்கள். உங்க நண்பர்கள் யாராவது இருந்தா, தவறான சிந்தனைகள் யாருக்காவது இருந்தால் அதிலிருந்து வெளியே வந்தால் நீங்கள் தான் சமூக சிற்பிகள். எனக்கு என்னவோ இந்த மண் அரசியல்வாதிகள் ஆன்மீகவாதிகளை விட ஆசிரியர்களைத்தான் நம்பி இருக்கிறது. நீங்கள் நினைத்தால் புதிய இந்தியா புறப்பட்டு வரும், உங்கள் கையில் இருக்கிறது. அதனால் தான் இத்தனை பெருமை.